ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். உங்கள் செவிகளுக்கு இதமான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிர் காதலே எபிசோட் 11. ரெஜிஸ்டர் அலுவலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும் ஆக்ரோஷத்துடன் காரை எடுத்துக்கொண்டு ரகுராம் வீட்டிற்கு வந்த லிங்கேஸ்வரன் தெருவில் நின்று கொண்டே, ரகுராம் வெளியே வா என்று கத்த சத்தம் கேட்டு பக்கத்து வீடுகளில் இருந்தவர்கள் எல்லாம் என்னவென்று பார்த்து பயந்தனர். சற்று முன்பு வரை மகள் நிவேதாவை காணாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தேடிய ரகுராம் அப்பொழுது வீடு வந்து சேர்ந்திருந்ததால் லிங்கேஸ்வரனின் குரல் கேட்டு வெளியே வர கணவனை பின்தொடர்ந்தார் ஜானகி. அவரும் வெளியே வந்ததும், என்ன உன் பொண்ணை வச்சு என் மவனை மடக்க பார்க்குறியா என்று எடுத்தெடுப்பில் லிங்கேஸ்வரன் நக்கலாக கேட்க, லிங்கேஸ்வரா வார்த்தையை பார்த்து பேசு என்று பதில் கொடுத்த ரகுராம் லிங்கேஸ்வரன் தன்னை திடீரென்று ஒருமையில் பேசியது அதிர்ச்சியை கொடுத்தது. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி பேசுகிறேன்? ஆமாம், உங்கள் பொண்ணு எங்க? வீட்டில் இருக்காளா இல்லை எங்கேயாவது ஓடி போயிட்டாளா? லிங்கேஸ்வரன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரகுராம் கேள்வியாக பார்க்க, வீட்டில் இல்லையோ? பின்ன எப்படி இருப்பா? என் மகனை கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணத்தை முடிச்சிட்டாளே. வேண்டா லிங்கேஸ்வரா, என் மகளை பற்றி இனி எதுவும் பேசுன நடக்கிறதே வேற. நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் நீ விடமாட்ட போல. என்னத்தை சொல்ல போகிற? என் மகளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் பச்சை மண்ணுன்னா. உண்மை என்னன்னு நான் சொல்கிறேன். வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய என் மகனை நைஸாக பேசி மயக்கி உன் மக கல்யாணம் முடிச்சுக்கிட்டா. அதை நீயே பாரு என்றவர் தான் மொபைலை காட்ட அதில் கழுத்தில் தாலியுடன் நிவேதா இருக்க அவளுக்கு பக்கத்தில் நிதர்சன் நின்று கொண்டிருக்கும் புகைப்படம் தெரிந்தது. புகைப்படத்தை பார்த்ததும் நிவேதாவின் தாய் தலையில் அடித்து கொண்டு அழ ரகுராம் அதிர்ச்சியில் உறைந்தார். இப்போ சொல்லு, மணமேடையில் உட்கார போன என் மகனை கூட்டிக்கிட்டு ஓடுனது யாரு? எல்லாம் உமகத்தானே. அபாண்டமாக பொய் பேசாத லிங்கேஸ்வரா. இன்னைக்கு காலையில் கூட நிதர்சன் தான் என் வீட்டுக்கு வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எனக்கு நிவேதாவை தான் பிடிச்சிருக்கு, அவளை கட்டி கொடுங்கன்னு கேட்டான். நான் தான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். நிறுத்துவ நாடகத்தை. உண்மை தெரிஞ்சு போனதும் பழிய ஏன் மக மேலையா போடுற? அவன் சம்மதம் இல்லாமையா நான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சுருப்பேன்? உன்னை விட கோடி கோடியாக சொத்து வச்சிருக்கேன். அதான் என் மகனை மாப்பிள்ளையாக்கி அதையெல்லாம் ஆட்டைய போட பார்க்குற. சி, வாயை மூடு. உன் பணம் காசு எல்லாம் என் கால் தூசுக்கு வருமா? பணம் காசு தான் பெருசுன்னா என் அக்கால உனக்கு கட்டி கொடுத்துருப்போமா? அன்னைக்கு நீ இருந்த நிலைமைய மறக்காத லிங்கேஸ்வரா. உனக்குன்னு சொந்தமாக குடியிருக்க வீடு கூட இல்லாமல் மற்றவங்க வீட்டில் இருந்த. எந்த வழியில் இவ்வளோ பணத்தை சேர்த்தன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் வெளியே சொல்ல வேணாம்னு அமைதியாக இருக்கேன். செத்தாலும் அடுத்தவனோட ஒத்த ரூபாய்க்கு ஆசைப்படாத வம்சம் எங்கள் வம்சம். போயும் ஊரை அடித்து உலையில போட்டு சம்பாதிக்கிற உன் பணத்துக்கு ஆசைப்பட போகிறேன் என்றார் ரகுராம். யாரு ஊரை அடித்து உலையில போடுறது? தப்பாக பேசாத. சுத்தமான கை என் கை. அந்த காலத்தில் வேணா நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அப்படியா? உன்னை விட 10 மடங்கு சொத்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு என்னை பார்த்தா பொறாம. கூட பிறந்தவ தானே, எப்படியாவது என் மகனை மாப்பிள்ளையாக்கி எல்லா சொத்தையும் அபகரிக்க நினச்சிருக்க. இன்னைக்கு நினச்சதை முடிச்சுக்கிட்ட. இப்படி அவர்களுக்குள் வாக்குவாதம் அதிகரிக்க அருகில் நின்றிருந்த ஆண்கள், ரகுராம் அண்ணா விடுங்க, லிங்கேஸ்வரன் அண்ணா எதுனாலும் தீர விசாரிச்சு பேசுங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் மச்சான். பிள்ளைய நீங்கள் தப்பாக பேசலாமா என இருதரப்பையும் தடுத்து நிறுத்த முயற்சிக்க வார்த்தைகள் தடித்து கொண்டே போக ஒரு கட்டத்தில், இந்த பொழப்புக்கு வேற தொழில் பார்க்கலாம் என்று லிங்கேஸ்வரன் வார்த்தையை விட லிங்கேஸ்வரனின் எல்லை மீறிய அருவருக்கத்தக்க அந்த வார்த்தையை கேட்டதும் அதிர்ந்து போன ரகுராம் பேச்சற்று அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட, ஜானகியோ அண்ணா என்று கத்திவிட்டார். சுற்றி இருந்தவர்களும் லிங்கேஸ்வரனின் வார்த்தையில் அதிர்ச்சி அடைய அங்கிருந்த ஆண்களும், அண்ணா சொந்த பந்தத்துக்குள்ள இப்படியா பேசுறது? லிங்கேஸ்வரன் என்னதான் சண்டையினாலும் வார்த்தையை அளந்து பேசணும்ப்பா என்று ஆளாளுக்கு சத்தம் போட அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு அங்கு வந்து சேர்ந்த ஊர் பெரியவர்கள், எப்பா லிங்கேஸ்வரா, என்ன அசிங்கமாக பேசிக்கிட்டு பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு இப்படியா பேசுறது? இது தப்பு லிங்கேஸ்வரா. எதுனாலும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இப்படியா வீட்டுக்கு வந்து சண்டை போடுறது? போப்பா வீட்டுக்கு. எதுனாலும் இன்னைக்கு நைட்டு பஞ்சாயத்தில் பேசிக்கலாம்.
கிளம்பு இங்கிருந்து என்று லிங்கேஸ்வரனை பேசி அனுப்பி வைத்தவர்கள் ரகுராமிடம் லிங்கேஸ்வரன் சார்பாக மன்னிப்பு கேட்டு சென்றனர். தென்காசி மட்டுமில்லாமல் திருநெல்வேலி முழுவதும் பேர் போன குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருந்த ரகுராம் இதனால் வரை ஒருவர் கூட அவரின் முன்னும் சரி முதுகுக்கு பின்னும் சரி அனாவசியமாக ஒரு வார்த்தை பேசியது இல்லை. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரிடமும் இன்முகமாக பழகும் அவரை பார்த்து அவரின் அக்கா கணவரை இப்படி ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை சொல்லிவிட போயும் இவரை தன் வீட்டு மாப்பிள்ளையாக்கினோமே என்ற வேதனை அடைந்த ரகுராம் அதன் பின் ஒரு வார்த்தை பேசாமல் வீட்டிற்குள் சென்றார். ஜானகியும் முந்தானையில் வாயை புத்தியபடி அழுது கொண்டு வீட்டிற்குள் சென்றார். அதன் பின் அந்த வீடு இறப்பு வீடு போல சோகமும் பேரமைதியும் ஆக இருந்தது. இப்படியா பேசுவான் என்று ரகுராமின் தாய் லிங்கேஸ்வரனை சபித்தபடி திட்டிக் கொண்டிருக்க, ஜானகியோ எவனோ ஒரு வார்த்தை கை நீட்டி பேசாத இவங்களை என்ன வார்த்தை பேசிட்டாங்க, அந்த அண்ணன் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, கொஞ்சம் கூட சொந்தம்னு உறுத்தல் இல்லையே என்று அழுதபடி புலம்பிக் கொண்டிருந்தார். வெகு நேரம் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்த ரகுராம், நிவேதா வந்தா சொல்லு, தலை வலிக்குது, சித்த நேரம் தூங்குறேன் என்று மனைவியிடம் சொல்லிக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து கணவனுக்கு கஷாயம் கொடுக்க ரகுராமின் அறைக்கு சென்ற ஜானகி அவரை எழுப்ப அவரிடம் அசைவு இல்லை. பதறி போனவர் கிளாஸை கீழே வைத்துவிட்டு உலுக்கி எழுப்ப கணவன் உடலில் தெரிந்த ஜில் தன்மை அவருக்கு எதையோ உணர்த்த அதிர்ந்து போனவர் உடனே வீட்டில் உள்ளவர்களை கத்தி கூப்பிட வேலையால் வந்து பார்த்து பின் அவரை மருத்துவமனை தூக்கி செல்ல அதன் பின்பு தெரிந்தது அவர் இறந்து 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது என்று. அறைக்கு வெளியே மகள் நிற்கிறாள் என்பது தெரியாமல் நடந்த இந்த நிகழ்வை துக்கம் விசாரிக்க என வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் உறவு பெண்மணியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஜானகி. தாய் சொன்னதை முழுவதையும் கேட்ட நிவேதாவிற்கு அவ்வளவு ஆத்திரம் வர அதே கோபத்துடன் அறைக்குள் செல்ல மகளை பார்த்ததும் அதிர்ந்து போன ஜானகி தன் பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து வர, இவ்வளவு நடந்திருக்கு, இதை ஏமா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை என்ற உக்கரத்துடன் தாயை பார்த்து கேட்டாள் நிவேதா. தான் பேசிக்கொண்டிருந்ததை மகள் கேட்டுவிட்டாள் என்றதும் பயந்து போன ஜானகி, என்ன நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, செத்த இரு, நான் உனக்கு மோர் எடுத்துட்டு வரேன் என்று திக்கி திணறி சமாளிக்க முயன்றவர் அங்கிருந்து நகரப்போக தாயை பிடித்து நிறுத்திய நிவேதா, முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ, இதை ஏன் என்கிட்ட சொல்லலை என்று கத்த, அதான் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறல்லடி, பின்ன எதுக்கு கேட்டுக்கிட்டு என்றவர் மீண்டும் அதே பதிலை சொல்ல கோபமாக தாயை முறைத்தாள் நிவேதா. அதற்குள் அந்த உறவு பெண்மணியும், அதெல்லாம் ஒன்றுமில்லடி, நாங்கள் ஏதோ பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தோம் என்று அவர் பங்குக்கு நிலைமையை சமாளிக்க முயற்சிக்க, இல்லத்த பொய் சொல்லாதீங்க, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை முழுசாக கேட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் என்று உறுதியாக சொல்லிவிட்டு தாயை பார்க்க அவரோ பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றார். இப்போ என்ன சொல்ல போறீங்க, இல்லை நேர மாமா கிட்ட போய் கேட்கட்டுமா என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் நிவேதா கேட்க பதறிய ஜானகி, உனக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனையாகும்னு தாண்டி உன்கிட்ட சொல்லலை என்று உள்ளே போன குரலில் பதில் கூறினார். அத்தானுக்கு இதெல்லாம் தெரியுமா? நிவேதாவிடம் இருந்து அடுத்த கேள்வி வர, ஐயோ இது தெரிஞ்சா நிலைமை மோசமாகி விடுமே என்று நினைத்து திக்கென்று இருந்தது ஜானகிக்கு. பதில் சொல்லாமல் அவர் நிற்க, உன்னைத்தான் கேட்குறேன், அத்தானுக்கு இந்த விஷயம் தெரியுமா? கிட்டத்தட்ட கத்தினாள் அவள். கத்தியதில் அதிர்ந்து போன ஜானகி ஆம் என்பது போல தலையாட்ட அவ்வளவுதான். விறுவிறுவென்று அறையை விட்டு வெளியேறினாள் நிவேதா. பதறிப்போன ஜானகியோ, அம்மாடி எங்கே போற என்றபடி மகளை பின்தொடர, இத்தனை நாள் எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தியோ அதை செய்ய என்று கோபத்துடன் சொன்னவள் அடுத்த நொடி அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். வேகமாக போகும் அவளை பார்த்து, ஐயோ இப்போ என்ன செய்ய என்று பயந்து போன ஜானகி உடனே நிதர்சனுக்கு ஃபோனை போட அதுவோ பிஸி என்று வந்தது. பதற்றத்துடன் மீண்டும் அவர் முயற்சிக்க கால் போகவில்லை. உடனே வேலுவுக்கு ஃபோன் போட்டவர் வரும் வழியில் நிதர்சன் இருக்கிறானா என்று பார்த்துவிட்டு அங்கிருந்து ஃபோன் போடும்படி சொல்ல சில நிமிடங்கள் கழித்தே தெரிந்தது அவன் வெளியூர் சென்றிருப்பது. கடவுளே என்றானது அவருக்கு. இருள் சூழ்ந்து கொண்டிருக்க கருக்கல் நேரம் கோபமும் ஆக்ரோஷமுமாக வீட்டிற்குள் நுழைந்த நிவேதா விறுவிறுவென்று தன் அறைக்குள் சென்று தான் போட்டிருக்கும் தாலிக்கொடியை தவிர மற்ற நகைகள் அனைத்தையும் கலற்றி கட்டிலில் வைத்தவள் ஒரு வெற்று காகிதத்தில் சபாஷ் என்று எழுதி நகைகளுக்கு அடியில் வைத்துவிட்டு சுவற்றில் மாட்டியிருந்த தன் தந்தையின் புகைப்படத்தையும் தன் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு இரவு நேரம் என்றும் பாராமல் வீட்டை விட்டு வெளியேறினாள்.
அன்று இரவு நிவேதா நிவேதா என்று அழைத்தபடி வீட்டிற்குள் வந்த நிதர்சன் மனைவியை தேடிக்கொண்டு தங்கள் அறைக்குள் செல்ல, அங்கே கட்டிலில் இருந்த நகைகளை பார்த்ததும் குழம்பி போனவன் வேக வேகமாக கட்டில் அருகில் சென்று பார்க்க, எல்லாம் நிவேதா போட்டிருந்த நகைகள். எதுக்கு இதை கழட்டி வச்சிருக்கா என்ற யோசனை உண்டாக நகைகளுக்கு கீழே இருந்த காகிதத்தை எடுத்து பார்த்தான். சபாஷ் என்று எழுதப்பட்டிருந்தது. முதலில் அதற்கான அர்த்தம் புரியாமல் போக யோசித்த பிறகு ஏதோ விபரீதம் என்று புரிந்து கொண்டவன் பதற்றத்துடன் வீடு முழுவதும் நிவேதாவை தேட, அவள் இல்லாததால் நேரே அவளின் அன்னை வீட்டிற்கு சென்றான். ஹாலில் அமர்ந்திருந்த ஜானகி பதற்றத்துடன் வரும் மருமகனை பார்த்ததும், எங்கையா போன இவ்வளவு நேரம் என்றபடி அவனை நெருங்கியவர் நடந்ததை சொல்ல, எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா என்று கலங்க மனைவியின் அறையை நோக்கி விரைந்தான் நிதர்சன். கட்டிலில் முதுகு காட்டி படுத்திருந்தாள் நிவேதா. அவள் அருகில் சென்ற நிதர்சன் அம்மு என்று மெதுவாக அழைத்தவன் அவள் தோள் தொட, விருட்டென்று எழுந்தவள் கணவனின் கையை உதறிவிட்டு, தொடாதீங்க என்ன என்று ஆக்ரோஷமாக கத்த, அவள் கத்தியதில் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று பதறிய நிதர்சன், ப்ளீஸ் டி கத்தாத, உடம்புக்கு நல்லதில்லை என்று கலக்கத்துடன் கூறியவன் மனைவியின் முகத்தை பார்த்தான். அழுதிருப்பாள் போல, கண்கள் சிவந்து வீங்கி போயிருக்க, கன்னங்களில் கண்ணீர் தடம் நன்றாக தெரிய கண்களில் கண்ணீர் தேங்கி இருந்தது. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எப்படி உங்களால் என் கூட குடும்பம் நடத்த முடிஞ்சுது என்று அழுகையும் கோபமும் கலந்த குரலில் அவள் கேட்க, மனைவியின் முகத்தை பார்த்ததும் மனம் கலங்க, அப்பா பேசியது தப்பு தாண்டி, அவருக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இடைப்புகுந்த நிவேதா, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? பேசுறதையும் பேசிட்டு மன்னிப்பு கேட்குறீங்க? இதே வார்த்தையை எங்க அப்பா உங்க அப்பாவை பார்த்து கேட்டா சும்மா இருப்பீங்களா என்று ஆவேசமாக கத்தினாள். மனைவியின் பேச்சில் கோபம் வந்தாலும் அவளின் நியாயமான கோபம் நிதர்சனை அமைதியாக இருக்க வைத்தது. யார் சொல்லியிருந்தாலும் தப்புதான், அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் கொடுடி, ஆனால் அதை என் கூட இருந்துக்கிட்டு கொடுடி, தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு வாடி ப்ளீஸ் என்று கெஞ்சினான். இவ்வளவு அசிங்கமான வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் கூட நான் வந்து வாழ்ந்தா அது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கேவலம். இனி செத்தாலும் உங்கள் கூட வாழ மாட்டேன். நிவேதா, அப்படியெல்லாம் சொல்லாதடி ப்ளீஸ். எங்கள் அப்பா பேசுனது தப்புங்கிறதுனால தான் நானே அவங்க வீட்டில் இருந்து தனியாக வந்துட்டேன். நீயும் என்னை விட்டுட்டு போனா அப்பா செஞ்ச தப்புக்கு என்ன தண்டிச்சிடாதடி ப்ளீஸ், கிளம்பி வீட்டுக்கு வா. உங்கள் கூட வந்து உங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை உண்மைதான்னு காட்டவா என்ற கோபத்தில் அவள் பேசிவிட, நிவேதா என்று கத்திவிட்டான் நிதர்சன். ஏண்டி இப்படி பேசியே என்னை கொல்ற? நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நீ. நீங்கள் எனக்கு தாலி கட்டினது தெரிஞ்சுதானே உங்கள் அப்பா அந்த வார்த்தையை கேட்டாங்க என்றால் கோபமாக. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதடி, தயவு செஞ்சு அதை விடுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு ஈஸியான வார்த்தையாது. கத்தியை வச்சு குத்தி கிழிச்சிருந்தா கூட இந்நேரம் காயம் ஆறி இருக்குமே. ஆனால் சற்று இடைவெளி விட்டவள் ஒரு சின்ன ஜுரம் சளின்னு கூட வராத மனுஷன் ஹார்ட் அட்டாக்ல சேர்த்துருக்காங்க. உங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை நினச்சி மனசுக்குள்ளே புழுங்கி எவ்வளவு கூனி குறுகி போயிருப்பாங்க என்ற அவளுக்கு தந்தையின் நினைவில் குரல் நடுங்க, பேச்சு நின்று போய் கண்ணீர் முட்டி கொண்டு வர பேச முடியாமல் அழுகையில் உதடு பிதுங்க, அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த கண்ணீர் குபுக்கென்று கன்னங்களில் வழிந்து ஓடியது. மனைவியின் குரல் நடுக்கத்தில் செத்தே போன நிதர்சன் அம்மு என்றபடி அவளை நெருங்க, கணவனின் நெஞ்சில் கை வைத்து வேகமாக தள்ளிவிட்ட நிவேதா, இப்போ இன்னையில இருந்து எனக்கு நீ வேணாம். இப்போ நீங்கிருந்து போகலை, கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன், அப்புறம் யாரும் என்னை உயிரோட பார்க்க முடியாது என்று ஆவேசமாக கத்த, அம்மு என்று அதிர்ந்து போன நிதர்சன் மனைவியின் வார்த்தையில் அழுதே விட்டான். அதன்பின் எவ்வளவோ முயன்றும் மனைவியை நெருங்க முடியவில்லை அவனால். தன் உயிரையே யாரோ பிடுங்கி எறிந்தது போல அவ்வளவு வேதனையுடன் வெளியே வந்தவன் ஜானகியிடம் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம், தான் பிறகு வருவதாக சொன்னவன் நிவேதா கருவுற்றிருக்கும் செய்தியையும் சொல்லி அவளை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு நெஞ்சடைக்க அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவனுக்கு அப்படி என்றால் உண்மை தெரிந்தும் தன்னை கட்டாயப்படுத்தி நிதர்சனுடன் வாழ வைத்த தாயின் மேல் அவ்வளவு கோபமாக இருந்தது நிவேதாவிற்கு. எவ்வளவு கேவலமான வார்த்தை அது! என்கிட்ட சொல்லாம என்னை கட்டாயப்படுத்தி அவங்க கூட வாழ சொல்ல எப்படி மனசு வந்தது இந்த அம்மாவுக்கு? நினைக்க நினைக்க ஆத்திரம் வர என்றைக்கு நிதர்சனை பிரிந்து வந்தாலோ அன்றிலிருந்து தாயுடனும் பேசுவதை நிறுத்திவிட்டாள்.
அதன்பின் வந்த நாட்கள் அம்மா, தாத்தா, பாட்டி என எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் சொல்லி பார்த்தும் நிவேதா மாறவே இல்லை. நிதர்சனும் தினமும் வந்து மனைவியிடம் பேச முயற்சிக்க நிவேதா அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. அப்படியும் ஒரு நாள் பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தும் நிதர்சனின் மன்னிப்பை அவள் கேட்கவே இல்லை. ஆக்ரோஷமாக சண்டை போட்டவள் ஒரு கட்டத்தில் டைனிங் டேபிளில் இருந்த கத்தியை எடுத்து கையை அறுக்கப் போக அதிர்ந்து போன நிதர்சனுக்கு அவளை தடுப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அன்றைய நிகழ்வுக்கு பிறகு நிவேதாவின் வீட்டிற்கும் சரி, அவளை பார்த்து பேசவும் சரி, நிதர்சன் முயற்சிக்கவே இல்லை. அவளின் மன காயத்திற்கு சில காலம் தான் தள்ளியிருப்பது சரி என்று நினைத்து அமைதி காத்தான். நிதர்சனை விட்டு பிரிந்து வந்த 1-2 மாதங்கள் மட்டுமே வீட்டிற்குள் முடங்கி கிடந்த நிவேதா அடுத்த மாதமே தொழிலை பார்க்க என கிளம்பி வெளியே வர ஆரம்பித்து விட்டாள். பல நேரங்களில் ஆச்சி, தாத்தாவின் பேச்சுக்களில் இருந்து ஆரம்ப கட்டத்தில் தன் தந்தையிடம் மிகவும் பவ்யமாக நடந்து கொண்டிருந்த லிங்கேஸ்வரன் அரசியலில் சேர்ந்து கோடீஸ்வரன் ஆனதிலிருந்து ஆளை முற்றிலும் மாறிவிட்டார் என்று தெரிந்து வைத்திருந்த நிவேதாவிற்கு தற்பொழுது அது எவ்வளவு பெரிய உண்மை என்பது புரிந்து போனது. பணமும் பதவியும் இருக்கும் திமிர்லதானே சொந்த மச்சான தன் தந்தையை பார்த்து லிங்கேஸ்வரனால் எளிதாக அப்படி ஒரு வார்த்தையை கேட்க முடிந்தது என்று நினைத்த அவளுக்கு கோபம் வர அந்த பதவியையும் பணத்தையும் அவரிடமிருந்து பறித்து அவரை செல்லா காசாக்க வேண்டும் என்று வெளிவந்தது. தான் அப்படி செய்வதுதான் இறக்கும் பொழுது தன் தந்தை அனுபவித்த வேதனைக்கு பிராயச்சித்தம் என்று அவளுக்குள் அவளே முடிவு செய்து கொண்டு அதற்கான களத்தில் குதித்து இதோ இன்று லிங்கேஸ்வரனின் கோட்டை என்று சொல்லப்படுகிற தென்காசியில் அவரின் பதவியை பறித்து அந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்ற அவர் அமர்ந்த சீட்டில் இன்று அவள் எம்எல்ஏவாக அமர்ந்திருக்கிறாள். அடுத்து அவரின் பணத்தை பறிக்க அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அலார சத்தத்தில் கண்முழித்த நிவேதாவிற்கு கழுத்து வலிக்க சோம்பல் முறித்தவாறு எழுந்து கொண்டவள் தான் எங்கே இருக்கிறோம் என்று புரியாமல் புலம்ப திரும்பி பார்த்தவளின் கண்களில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நிதர்சன் தெரிந்தான். அதன் பின்பு நேற்று நடந்தது எல்லாம் நினைவு வர கணவனின் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். யமதர்மரிடம் போராடி தன் கணவனை மீட்டெடுத்த சாவித்திரியைப் போல தான் என்ன செய்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீதான் வேண்டும் என்ற ஒற்றை காலில் நின்று எத்தனை முறை தன்னை தேடி வந்திருக்கிறான் இவன். திருமணத்தின் பொழுதும் அதன் பின் தன் தந்தை இறந்த பிறகு தான் கோபித்து கொண்டு இருந்த பொழுதும் இதோ இப்பொழுதும் குழந்தைகள் எத்தனை முறை வீட்டை அலங்கோலம் செய்தாலும் அத்தனை முறையும் அதையெல்லாம் சுத்தம் செய்து வீட்டை அழகாக மாற்றும் தாயைப் போல பிள்ளைகள் எத்தனை முறை தன்னை திட்டி விலகி போனாலும் அவர்கள் ஆபத்தில் இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஓடிவரும் தந்தையைப் போல தான் எத்தனை முறை விலகி சென்றாலும் அத்தனை முறையும் சலிக்காமல் வேறு பெண்ணை தேடி செல்லாமல் பதிலுக்கு கோபப்படாமல் சரிதான் போடி என்று தூக்கி போடாமல் தன்னை உயிரென நினைத்து திரும்ப திரும்ப தன்னை தேடி வரும் என்னவனே என் அன்பு நிச்சயம் மாசு மறவற்ற உண்மையான அன்பு. ஒவ்வொரு முறையும் உறவு என்னும் கண்ணாடியை தான் உடைத்தாலும் அதை மீண்டும் மீண்டும் ஒட்ட வைக்கும் இவனின் இந்த அன்பிற்கு நான் சரியானவள் தானா? நினைக்க நினைக்க ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறோமோ என்ற எண்ணம் உதித்தது நிவேதாவிற்கு. ஆயினும் ஆரம்பத்தில் இருந்த கோபம் நிவேதாவிற்கு தற்பொழுது அதே அளவுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். கணவனின் உயிர் குழந்தையாக தன் வயிற்றில் வளர ஆரம்பித்து அதன் துடிப்பை உணர்த்தி எட்டி உதைத்து தன் மேலே அவன் வைத்திருக்கும் அன்பை ஒவ்வொரு நொடியும் எடுத்து சொல்ல சொல்ல நிவேதாவின் ஆழ்மனதில் கணவன் மேலிருந்த ஒதுக்கமும் கோபமும் பனியாக கரைய ஆரம்பித்திருந்தது. கணவன் மேல் இருந்த கோபம் இப்பொழுது அவளுக்கு குறைந்திருந்தாலும் லிங்கேஸ்வரன் மேல் அவளுக்கு இருந்த கோபம் சற்றும் குறையவில்லை. அவருக்கு எதிராக அடுத்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதுக்குள் கணக்கு போட்டு கொண்டிருந்தவள் கணவனின் அசைவில் தன்னிலை பெற்று எழுந்து குளிக்க சென்றாள். லிங்கேஸ்வரனுக்கு எதிரான அவளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? குழந்தைகளுடன் சென்னைக்கு வந்திறங்கினர் நிதர்சனும் நிவேதாவும். சென்னை அடையார் ஓமாந்தூர் அரசு தோட்டத்தில் இருந்த எம்எல்ஏ குவார்ட்டர்ஸில் நிவேதாவிற்கு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது. குவார்ட்டர்ஸில் சுத்தம் செய்யும் வேலை இருப்பதால் 2 நாட்களுக்கு தன் வீட்டில் தங்கிக் கொள்ளும்படி ராமசாமி ஏற்கனவே சொல்லியிருந்ததால் அதிகாலையில் ரயிலில் இறங்கியதும் ராமசாமி வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் 2 பேரும். குழந்தைகளை பார்த்திடாத ராமசாமியும் அவர் மனைவியும் நிவேதா வந்ததுமே அவளிடமிருந்து ஆளுக்கு ஒரு குழந்தையை வாங்கி கொஞ்ச ஆரம்பித்து விட்டனர். நிதர்சா, பிள்ளைங்க ரெண்டும் உங்கள் 2 பேரையும் அப்படியே உரிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் நிறம் மட்டும் உன்ன மாதிரி இல்லை, நல்ல கலரு என்று ராமசாமி விளையாட்டுக்கு சொல்ல, என் பிள்ளைகளுக்கு என்ன குறைச்சல்? கருப்பாக இருந்தாலும் கலையா ராஜா மாதிரி கம்பீரமாக இருக்காங்க. உங்களுக்கு அவனை பார்த்து பொறாம என்று அவரின் மனைவி சொல்ல அங்கே ஒரு சிரிப்பு மலைதான். அதன்பின் அனைவரும் குளித்து தயாராக ராமசாமி நிவேதாவையும் நிதர்சனையும் தலைமைச் செயலகத்துக்கு அழைத்துச் சென்றார். அன்று சட்டசபை கூட்டம் நடக்க இருந்தது. நிதர்சனுக்கு பார்வையாளர் பகுதியில் சீட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் ராமசாமி.
தலைமைச் செயலகம் இருக்கும் காம்பவுண்டுக்குள் உள்ளே சற்று தள்ளி இருந்த சட்டசபை பிளாக்குக்குள் நுழைந்த நிவேதாவிற்கு அப்படியே புல்லரித்தது. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற மாபெரும் சகாப்தங்கள் வந்து சென்ற இடம், பல முக்கிய நிகழ்வுகளை கண்ட இடம். பச்சை நிறத்தில் எதிரெதிர் திசையில் வரிசையாக இருந்த இருக்கைகளை பார்வையிட்டு கொண்டே சென்றவள். தனக்கான இருக்கையில் சென்று அமர்ந்தவள். அவளுக்கு நேர் எதிரே மேலே கேலரியில் அமர்ந்திருந்தான் நிதர்சன். பெண் கூட்டம் ஆரம்பமாக என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், நடைமுறை வழக்கங்கள் ஆகியவற்றை கவனமாக பார்த்து உள்வாங்கிக் கொண்டாள் நிவேதா. சிறிது நேரம் இருந்த நிதர்சன் மதியம் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். அங்கே குழந்தைகள் உடனே நேரம் சென்றது. 2 நாட்கள் கழித்து நிதர்சனும் நிவேதாவும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த குடியிருப்புக்கு சென்றனர். அன்று நிவேதாவுக்கான அரசாங்க கார் டிரைவருடன் வந்து சேர்ந்தது. ராமசாமியின் மனைவியும் அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு சென்றனர். நிவேதா சட்டசபைக்கு செல்ல ஆரம்பித்து சில நாட்கள் சென்றிருக்க, அன்றொரு நாள் கையில் இருக்கும் வீடியோ ஆதாரங்களை வைத்து லிங்கேஸ்வரன் மேல் புகார் செய்வதை பற்றி ராமசாமியிடம் நிவேதா சொல்ல, அவரும் வக்கீலிடம் பேசிவிட்டு சொல்வதாக சொல்ல, அடுத்த 10 நாட்களில் ராமசாமியின் சம்மதத்துடன் வருமான வரித்துறைக்கும் தமிழக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறைக்கும் நிவேதா சார்பாக புகார் அனுப்பப்பட்டது. அதே நேரம் ஆளுங்கட்சி சார்பாக லிங்கேஸ்வரன் மேலும் முன்னாள் முதல்வர் மேலும் நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு தொடரப்பட்டது. நிவேதாவிற்கு சில நேரங்களில் மாலை வரையும் சில நாட்களில் நண்பகல் வரையும் சட்டசபை கூட்டம் இருக்க, அதன் பின்பு குழந்தைகள், கணவன் என நேரம் செல்ல நிதர்சனுக்கு காலை நிவேதா கிளம்பும் வரை அவளுடனே இருப்பவனுக்கு அதன் பின் முழு நேரமும் குழந்தைகள்தான். சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் என ஆள் ஏற்பாடு செய்திருந்தார் ராமசாமியின் மனைவி. வீட்டு வேலைகளை அவர்கள் பார்த்து கொள்ள குழந்தையை கவனிப்பதை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது? காலையில் எழும் நிவேதா குழந்தைகளுக்கு பசியாற்றி குளிக்க வைத்து என அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தானும் குளித்து கிளம்பி செல்வாள். அவள் சென்ற பிறகு குழந்தைகளை தூக்கி கொண்டு கோட்ரஸ் காம்பவுண்ட் உள்ளே இருக்கும் தோட்டத்தில் சிறிது நேரம் வாக்கிங் செல்லும் நிதர்சன் பின் வீட்டிற்கு சென்று குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி ஏ சிங்க குட்டி, குட்டி ராணி என்று கொஞ்சியபடி குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தான். அவர்களை தூங்க வைத்து பின் தொழில் விஷயங்களை போனில் கேட்டு தெரிந்து கொண்டு என அவனுக்குமே எப்படியோ நேரம் சென்றது. நிவேதா வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் இரவு உணவு தயார் செய்துவிட்டு வேலையாட்கள் சென்றுவிட தங்களுக்குள் பேசியபடி இரவு உணவை முடித்துவிட்டு தூங்க செல்வர். கடந்த சில நாட்களாகவே நிதர்சன், நிவேதா இருவருக்குள்ளும் சுமூகமான பேச்சுவார்த்தை இருந்து வந்தது. இரவு உணவு சாப்பிட்டு கொண்டே சட்டசபையில் அன்று நடந்ததை பற்றி கணவனிடம் நிவேதா சொல்ல, அவனும் நாள் முழுவதும் நடந்தவற்றையும் குழந்தைகள் செய்த சேட்டைகள் பற்றியும் பகிர்ந்து கொள்வான். மொத்தத்தில் சொல்லப்போனால் தங்களுக்குள் இருக்கும் ஒப்பந்தத்தை பற்றி இருவருமே மறந்து போயினர். இரவு குழந்தைகளை சமாளிப்பதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நிதர்சனுக்கும் நிவேதாவிற்கும். குழந்தைகளுடன் உறங்க முயற்சிக்க அவர்கள் விட்டால்தானே. அன்றும் அப்படித்தான். நிவேதாவும் நிதர்சனும் போராடி குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு அப்பொழுதுதான் உறங்க ஆரம்பித்தனர். 2 மணி நேரம்தான் கடந்திருக்கும். அவர்களின் செல்ல மகள் வீறிட்டு அழ, அவளை தொடர்ந்து சீமந்த புத்திரனும் உனக்கு சளைத்தவன் அல்ல என்பது போல அவனுமே பெரும் குரல் எடுத்து அழ, மறுபடியும் முதல்ல இருந்தா என்பது போல முகத்தை வைத்து கொண்டு எழுந்த நிவேதா 2 குழந்தைகளையும் சுத்தம் செய்துவிட்டு பசியாற்ற வேண்டி இருவரையும் தூக்கி கொண்டு கட்டிலில் வந்து அமர்ந்தாள். முதலில் மகளுக்கு அவள் பசியாற்ற, மகனோ வீறிட்டு அழுது கொண்டிருக்க அந்த சத்தத்தில் நிதர்சனுக்கு உறக்கம் கலைந்தது. பாப்பா முழிச்சிட்டாளா என்றபடி அவன் புரண்டு படுக்க என்று பதில் சொல்ல, நிவேதா மகன் அழுவதை பார்த்து அமைதியாக இருக்க முடியாமல் 2 குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்தில் பசியாற்ற முயற்சித்தாள். ஆனால் அது அவளுக்கு வசதியாக இல்லாமல் போக ரொம்பவே தடுமாறினாள். இன்னும் கேட்டுக்கொண்டிருந்த குழந்தையின் அழுகையில் முற்றிலும் தூக்கத்தை விட்டு எழுந்து கொண்ட நிதர்சன் மனைவி தடுமாறுவதை பார்த்து, நீ முதல்ல அவளை பாரு, அதுவரை இவனை நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவன் மகனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு, ஏ சிங்கக்குட்டி எதுக்கு அழுவுறீங்க, அம்மா இதோ வந்துருவாங்க, அது வரைக்கும் சமத்தா அப்பா கூட இருங்க என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். நிவேதாவோ பசியாறு மகளை தட்டி கொடுத்து கொண்டு கணவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஏனோ இந்த சென்னை வாசம் அவளுக்கு வாழ்க்கையையே புதிதாக காட்டியது. கடந்த காலத்தில் நடந்தவையெல்லாம் எங்கோ மறந்து போயிருக்க, குழந்தைகள், கணவன் என தாங்கள் மட்டும் இருக்கும் இந்த வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது. என் அத்தானோ நானோ என் குழந்தைகளுடன் அழகான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று தானே அவள் ஆசைப்பட்டாள்.
அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்க இது இப்படியே நீடித்துவிடக் கூடாதா என்று ஏக்கம் எழுந்தது அவளுக்குள். நிச்சயம் நிதர்சன் மாதிரி ஒரு கணவன் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இயல்பாகவே அவன் நல்ல குணம் படைத்தவன். கோபம் அதிகம் வரும் என்பதை தவிர அவனிடம் வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பிஞ்சு குழந்தைகளையே கெட்ட வழிக்கு அழைத்துச் செல்லும் இந்த நவீன காலத்தில் யாருக்கு கிடைப்பான் இப்படி ஒரு கணவன்? அந்த வகையில் சிறு வயதில் இருந்து தான் புண்ணியம் செய்தவள் அல்லவா? இவனை விட்டு என்னால் இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு அவன் இல்லாமல் தான் எப்படி இருப்பேன் என்ற காட்சியை கற்பனையில் ஓடவிட வெற்றறியில்தான் ஓடியது. அவன் இல்லாமல் நான் இல்லை. பார்வதிக்கு தன்னில் சரிபாதியை கொடுத்திருக்கும் சிவனைப் போல அவனுள் தன்னை புதைத்து வைத்திருக்கிறான் இந்த நிதர்சன். அந்த உள்ளத்திலிருந்து தன்னை பிரித்தெடுத்து கொண்டு தன்னால் வெளியே வர முடியுமா? நிச்சயம் முடியாது. அவன் இல்லையேல் நீ இல்லை என்று பதில் சொன்னது அவள் மனசாட்சி. கூடவே அப்படி என்ன உனக்கு அவனை விட்டு பிரிய வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய்? அதன் மூலம் என்ன சாதிக்க நினைக்கிறாய்? தந்தையை பழிவாங்கும் அவசரத்தில் மகனையும் பழி கொடுக்கப் போகிறாயா? உன்னை திருமணம் செய்து கொண்டதை தவிர அவன் என்ன பாவம் செய்தான்? அது ஒரு குற்றமா? நீதான் வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கும் அவனை விட உன்னுடைய பழி தீர்க்கும் வெறி பெரியதா? லிங்கேஸ்வரனின் வார்த்தைகளை விட நிதர்சனின் அன்பு குறைந்து போய்விட்டதா? அவனின் காதலுக்கு முன் எதுவுமே தூசிதான். லிங்கேஸ்வரனை பழித்திருக்கிறாயோ இல்லையோ, ஆனால் நிதர்சனை பழிவாங்கி விடாதே. இதே நிலைமையில் அவன் இருந்து அவன் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்துப்பார். அப்பொழுது புரியும் அவனுடைய கஷ்டம் என்று சாட்டையாக அவள் மனசாட்சி அவளை கேள்வி கேட்க தலை குனிந்து போனாள். நிவேதா என்ற குரலில் என்ன அத்தான் என்று முழித்தவளிடம் எவ்வளவு நேரம் பிள்ளை அழுகிறான், நீ என்ன ஏதோ யோசனையில் இருக்க என்று கேட்டான் நிதர்சன். அந்த கேள்வியில் தன்னை மீட்டெடுத்தவள் ஒன்றும் சொல்லாமல் பசியாற்றிவிட்டு உறங்கி போயிருந்த மகளை கணவனிடம் கொடுத்தவள் மகனுக்கு பசியாற்றினாள். நிதர்சனமே அவளையே பார்த்து கொண்டுதான் இருந்தான். பின் இரு குழந்தைகளையும் உறங்க வைத்துவிட்டு இருவரும் படுக்க நிவேதாவோ உறங்காமல் இருந்தாள். வாழ்க்கையை பற்றிய குழப்பம் அவளை அலைக்கழிக்கச் செய்தது. மனைவி உறங்கவில்லை என்பதை உணர்ந்த நிதர்சன் நிவேதா என்று மெதுவாக அழைக்க, என்ன அத்தா என்று இவன் பக்கம் திரும்பி கேட்க, அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்த நிதர்சன் இங்கே வா என்பது போல தலையசைக்க, நிவேதாவோ ஒன்றும் சொல்லாமல் கணவனை நெருங்கி படுக்க அவளை தன் நெஞ்சில் படுக்க வைத்து கொண்ட நிதர்சன் மெதுவாக அவளின் தலையை தடவி கொடுத்தான். பின் மெல்ல, என்னடி எதுவும் பிரச்சனையா? என்னமோ ரொம்ப யோசனையா இருக்க என்று நிதர்சன் கேட்க, நிவேதாவோ ஒன்றுமில்லை என்பது போல தலையசைக்க சில நொடிகள் பதில் சொல்லாமல் இருந்தவன் பின், ஒன்று மட்டும் சொல்கிறேன் அம்மு, எந்த பிரச்சனையானாலும் சரி ஓரளவுக்கு மட்டும்தான் யோசிக்கணும். அதுக்கு மேலேயும் குழப்பமாக இருந்தால் ரொம்ப போட்டு யோசிக்காதடி. அது போகிற பாதையிலேயே போ. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் மனசால் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு காரணத்துக்காகத்தான் கடவுள் எல்லாம் செய்கிறார். அவர் கையை பிடிச்சுக்கிட்டே அவர் கூடவே போனாலே பிரச்சனைக்கான தீர்வு கிடச்சிடுண்டி. அதே மாதிரி சில பிரச்சனைகளை அறிவு சொல்கிறத கேட்கணும், சில விஷயத்தில் மனசு சொல்கிறத கேட்கணும். எல்லா விஷயத்துலையும் மூளை சொல்கிறத தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி அறிவு மட்டும்தான் சரின்னா கடவுள் இதயம் ஒன்று வச்சிருக்க மாட்டார். புரியுதாடி என்று பேசி முடிக்க, யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு கணவன்? தன் மன ஓட்டத்தை அப்படியே படித்து அதற்கு தீர்வு சொல்லும் இவன் போல என் வாழ்வில் இதுவரை யாரும் இருந்ததில்லையே. இவனை போய் என் சுயநலத்திற்காக நான் பட்ட காயத்திற்காக இழக்க பார்க்கிறேனே. என்னை போல் ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்து நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவளிடம் இருந்து பதில் வரவில்லை. என்னவென்று நிதர்சன் பார்ப்பதற்குள் அவன் நெஞ்சில் உணர்ந்த ஈரம் நிவேதா அழுகிறாள் என்பதை உணர்த்த, என்னமோ என்றபடி அவள் முகத்தை நிமிர்த்து கண்ணீரை துடைத்து விட்டவன், ஊருக்குள்ள சிங்க மாதிரி சுத்துற என் சண்டி ராணி என்கிட்ட மட்டும் எப்ப பாரு அழுகிறா, சரியான அழு மூஞ்சிடி நீ என்று சிரிப்புடன் சொல்ல, உண்மைதானோ? அவ்வளவு கம்பீரமாக இருக்கும் நான் என் இயல்பை தொலைக்கும் ஒரே இடம் என் கணவனின் அருகாமைதான். யாரை நாம் இந்த உலகத்திலேயே மிகவும் நெருக்கமானதாக நினைக்கிறோமோ அவர் அருகாமையில் தான் எல்லா உணர்வுகளையும் சட்டென்று வெளிப்படுத்துவோம். கட்சியில் ஏதும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். இல்லை நம்ம விஷயத்துல தான் யோசனை எல்லாம்னா இப்போதைக்கு எதை பற்றியும் நினைக்காத, இன்னும் மாதம் இருக்கு பார்த்துக்கலாம் என்று சமாதானம் சொல்ல கணவனை இன்னும் ஒண்டிக்கொண்டாள் நிவேதா. அவனும் சிரிப்புடன் மனைவியின் தலையில் இதழ் பதித்தவன் அவளை தட்டி கொடுக்க இருவருமே அமைதியாக உறங்கி போயினர். அடுத்த சில தினங்களில் லிங்கேஸ்வரனின் வீட்டில் சோதனையிட வருமான வரித்துறையில் இருந்து ஆட்கள் வந்திறங்கினர். ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட தொடர்ந்த 3 நாட்கள் அவருக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடந்தது. அதில் நிதர்சனின் வீடும் மில்லும் கூட அடக்கம்.
மில் மேனேஜரின் மூலம் வருமான வரித்துறை சோதனை பற்றி காலையிலேயே செய்தி வந்திருந்தது நிதர்சனுக்கு. சற்றும் பதற்றம் கொள்ளாத நிதர்சன் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்க நம்ம வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு வைத்துவிட இது யாருடைய வேலை என்று அவனுக்கு நன்றாக தெரியும். சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் இங்கெல்லாம் கூடவா பணம் மறைக்கப்பட்டிருக்கும் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு சந்தேகம் வராத இடங்களில் எல்லாம் பணம், டாக்குமெண்ட்ஸ் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு படிகளில் உள்ள கிரானைட் கல்லை தூக்கினால் உள்ளே கட்டுக்கட்டாக பணம். அந்த காலத்து கதவுகளைப் போல கனமான கதவுகளின் மேல்பாகத்தில் ஒரு சிறு மரத்துண்டை நகர்த்தினால் உண்டியல் மாதிரி உள்ளே போக சந்தேகப்பட்ட அதிகாரிகள் கதவை உடைத்து பார்க்க உள்ளேயும் பணம், டாக்குமெண்ட்ஸ், பத்திரம். டைல்ஸ் ஒவ்வொன்றும் டிராயர் போல திறக்க உள்ளே தங்கக்கட்டிகள். பெரிய பெரிய தூண்களுக்குள் பணம். வீட்டின் முன் வராண்டாவில் இருந்த சுவாமி சிலையின் அடியில் பணம். புகைப்படங்களுக்கு பின் டாக்குமெண்ட்ஸ். எல்லாவற்றுக்கும் மேல் ஹாலில் இருந்த சுவர் இரண்டாக பிரிய உள்ளே பார்த்தால் ஒரு ரகசிய அறையே இருந்தது. பேசாமல் ஒரு புல்டோசரை கொண்டு வந்து வீட்டை இடித்து பார்க்கலாமா என்று அதிகாரிகள் யோசிக்கும் அளவிற்கு திரும்பிய இடங்களில் எல்லாம் கட்டுக்கட்டாக பணமும் சொத்து பத்திரங்களும் என வருமான வரித்துறை அதிகாரிகளையே ஒரு கலக்கு கலக்கிவிட்டது இந்த சோதனை. கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் பத்திரங்களுக்கும் லிங்கேஸ்வரன் சரியாக கணக்கு காட்டாததால் அவற்றை சீஸ் செய்து எடுத்து சென்றனர் வருமான வரித்துறை அதிகாரிகள். அன்றைய செய்திகளில் முதலிடம் பிடித்தது லிங்கேஸ்வரனின் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனை. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் புகைப்படங்கள் எப்படியோ சமூக வலைதளங்களில் லீக்காகி இருக்க மீம் கிரியேட்டர்ஸ் அனைவரும் அவரை கேலி பொருளாக ஆக்கினர். எல்லாம் நிதர்சனின் கவனத்திற்கும் வந்தது. எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தான். அன்று மாலை சட்டசபை கூட்டம் முடிந்து வீட்டிற்கு வந்த நிவேதா கணவன் என்ன சொல்வானோ என்ற தயக்கத்துடன் தான் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் அவனும் முகத்தில் எதையும் காட்டாமல் வழக்கம் போலவே இருந்தான். சாப்பிட்டுவிட்டு தங்கள் அறைக்கு சென்ற நிவேதா அழும் குழந்தைகளை சுத்தம் செய்துவிட்டு பசியாற்ற போக அவள் பின்னோடு ரூமுக்கு வந்த நிதர்சனின் கையில் யூ வடிவில் பெரிய தலையணை இருக்க கேள்வியாக பார்த்த மனைவியிடம் 2 பேருக்கும் ஃபீட் பண்ண கஷ்டப்படுறதானே, அதான் நெட்டில் பார்த்துட்டு வாங்கினேன் என்று நிதர்சன் கூற இவனுக்கு ஐடி ரெய்டு பற்றிய விஷயம் தெரியுமா தெரியாதா என்று குழம்பினாள் அவள். நிதர்சனும் நெட்டில் தான் பார்த்த கற்பித்தல் வீடியோவை அவளுக்கு காட்டி அதன்படி அவளை சம்மணமிட்டு உட்காரச் சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தது போல அந்த தலையணையை அவள் இடுப்போடு பொருத்தி குழந்தைகளை தூக்கி 2 பக்கமும் படுக்க வைத்தான். அவள் எதையோ எதிர்பார்த்து கொண்டிருக்க, ஆனால் இங்கே நிதர்சன் செய்யும் செயல்களால் அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த நிவேதா வசதியா இருக்கா என்ற அவனின் கேள்விக்கு தன்னையும் அறியாமல் ஆம் என்பது போல தலையசைத்தாள். சரி, நீ ஃபீட் பண்ணு, நான் போய் கதவை லாக் செஞ்சுட்டு லைட்டை ஆஃப் செஞ்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட போகும் நிதர்சனையே பார்த்து கொண்டிருந்த நிவேதாவிற்கு இதே இடத்தில் வேறு ஒருவர் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு சண்டை அடியாவது விழுந்திருக்கும். அதிகம் போனால் நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிரிந்தும் சென்றிருப்பார். ஆனால் இவன் நினைக்க நினைக்க இப்படி அநியாயத்துக்கு நல்லவனாய் இருக்கியே மனுஷனாடா நீ எல்லாம் என்ற எண்ணம் தோன்ற இப்பொழுதே ஓடி சென்று கணவனை மூச்சு முட்டும் அளவுக்கு கட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது நிவேதாவிற்கு. இங்கே லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அறைக்குள் வந்த நிதர்சன் மனைவி அப்படியே இருப்பதை பார்த்து, என்னடி இது, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, பாரு பாப்பா 2 அழுவுது என்று சொல்லவும் தான் நினைவுக்கு வந்தவள் கலங்கிய கண்களை அந்த பக்கம் திரும்பி துடைத்து கொண்டு அவன் சொல்லிக் கொடுத்தது போல குழந்தைகளுக்கு பசியாற்ற ஆரம்பித்தாள். தலை குனிந்தபடி பசியாற்றும் மனைவியை பார்த்து கொண்டிருந்த நிதர்சனுக்கு அவள் மனதுக்குள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பது நன்றாக தெரியும். இருந்தும் அமைதியாக இருந்தான் அவன். நிதர்சனை பொறுத்தவரையில் அவன் எண்ணம் இதுதான், பெத்த பையனா என்னால் அவரை ஜெயிலுக்கு அனுப்பி இத்தனை நாள் அவர் என்னை வளர்த்த வளர்ப்புக்கு துரோகம் செய்ய தைரியம் கிடையாது. அதே நேரம் அவர் செய்கிற தப்பை சரின்னு சொல்லவும் நியாயப்படுத்தவும் மாட்டேன். அவர் செய்வது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சே ஆகணும். ஆனால் அந்த தண்டனை என் கையால் அவருக்கு கிடைக்கிறத விட பாதிக்கப்பட்ட மக்கள் கையால் கிடைக்கிறது தான் சரி. இதனால தான் நிவேதா தற்பொழுது செய்திருக்கும் செயலுக்கு நிதர்சன் எந்தவித எதிர்ப்பையும் காட்டவில்லை. அடுத்த 1 வாரம் வருமான வரி அலுவலகத்தில் லிங்கேஸ்வரனிடம் விசாரணை நடக்க அவரின் மேல் குற்றம் இருப்பது உறுதியாக விசாரணையின் முடிவில் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் அவர். லிங்கேஸ்வரன் கைது செய்யப்படும் நாள்தான் தென்காசிக்கு திரும்பினர் நிதர்சனும் நிவேதாவும். போலீஸ்காரர் அந்த தெருவை விட்டு வெளியேறவும் நிதர்சனின் கார் தெருவை கடக்கவும் சரியாக இருந்தது. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.